ஐயப்ப பக்தியில, ஐயப்பன் கோயிலுக்கு போறது, இந்த மாரி வருஷம் வருஷம் போறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி கார்த்திகை ஸ்டார்டட் ஆனா, அந்த விரதம் வந்து போவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஆ போறவங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி இது பொருந்தி போகும். செவ்வாயும், சனியும் அவங்க ஜாதகத்தில வலுத்திருக்கும். ஏதோ ஒரு வகையில வலுத்திருக்கும். அதாவது அ செவ்வாய் வந்து ஆட்சி உச்சமா இருக்கலாம், இல்லைனா மூலத்திரிகோணம் இந்த மாரி ஏதாவது ஒரு அமைப்பில இருக்கலாம், இல்லைனா கேந்திரத்தில இருக்கலாம். திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் தான் மலையை குறிக்கிறது இல்லைங்களா? ஐயப்பன் மலைக்கு வந்து போகிறது வரதெல்லாம். அதுமாரி கடுமையான பாதையெல்லாம் கடந்து போகிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி கரடுமுரடான விஷயங்கள் எல்லாமே செவ்வாயோட காரகத்துவத்தில் தான் வரும். ப்ளஸ் சனி. சனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் உங்களுக்கே தெரியும். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சனி ரொம்ப எதிர்பார்ப்பார். நீங்கள் ஒரு விரதம் இருக்கீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி சனி ஜென்ரலாகவே சனி உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும். அது அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது கொடுத்துட்டு அவரே அவரே செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ இந்த 2 காரகத்துவம் இந்த 2 கிரகமும் கம்பைன் ஆகும்போது தான் இந்த இந்த சபரிமலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது போகிறதுக்கான இது இருக்கும். அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது பொருந்தி போகும். சரிங்களா? அப்புறம் வந்து இதுலேயே வந்து குரு சம்மந்தப்படுது. இந்த கிரகங்கள் எதோட குரு குரு வந்து சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே அதுவே வந்து குருசாமி அந்த மாதிரி நிலமையில இருப்பாங்க. இல்லைன்னா குரு வந்து இந்த காம்பினேஷனில் 9ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து குருசாமியா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி நெறைய பேர் வருவாங்க. அவங்க அவங்க வந்து மாலை போட்டு விடுறது, கூட்டு போறது இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் அமையும். சரிங்களா?